நல்லது பண்றாங்க, கெட்டது பண்றாங்க. இல்ல அவங்க இத மட்டும் பண்ணாம இருந்திருந்தா சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்ட்டா? இவன் இப்ப ம். பாரு எவ்ளோ தப்பு வேணா பண்ணியிருக்கட்டும். அந்த டேபிள் மேல உட்கார்ந்தது கொலை குத்தமா கூட இருக்கட்டும். அந்த டேபிள் மேல உட்கார்ந்ததோட இவன் கால நக்குனத நீங்க கம்பேர் பண்ணுவீங்களா? இவங்களோட பாட்டில டிஸ்குவாலிஃபைட் பண்ணத விட, வினோத் மூஞ்சில கால தூக்கி காட்டுனத நீங்க க க இது பண்ணுவீங்களா? அதானே பெரிய தப்பு. அதுக்கு அங்க ஆனா எல்லாருமே எங்க ஒண்ணுமே எல்லாருமே நடக்கல டாம். அந்த வினோத்துக்கு கால எதுக்கு தூக்கி காமிச்சா தெரியுமா? அவர் கனி வந்து எதுக்கு அவ மேல கால் மேல தூக்கி கால் வைக்கணும்? போட்டு உட்கார்ந்திருந்தாரு. அவளோட பாட்டில் மேல ஆதிரியோட பாட்டில் மேல வினோத் கால் படலன்னு வினோத் சொல்றாரு. ஆனா படல, படல. பட்டுருச்சு. ஆ படல, படல, படல. கால் படல. பட்டுருச்சுன்னு எனக்கு ஒரு ஏங்க இங்க வேற சண்டை பாட்டில் நடந்துகிட்டு மேல இருக்குது. அதுதாங்க நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன். கால் பாட்டில் மேல படல. இவங்க உடனே திரும்பி வந்துருவாங்க. என் பாட்டில் இங்க இருக்கு. எப்படி கால போடுவேன்னு சொல்லி கேட்பாங்க. இவங்க தட்டி விடும்போது தான், இவங்க கால இப்படி பண்றாங்க பாத்தீங்களா? இவரு மேல தூக்கி ஒரு மூஞ்சி மேல காட்டுவாங்கல்ல. அதுக்கப்புறம் இவரு கால இப்படி தூக்கிட்டு எந்திரிக்கும்போது தான் பாட்டில் கீழ விழும். ஓகே. அதுக்குள்ள இவங்க இந்த பக்கம் போயிட்டு, இப்படி திரும்பவும் வருவாங்க. வந்துட்டு, "என் பாட்டில எதுக்கு தட்டி விட்டன்னு?" கேட்பாங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டே பண்ணிருப்பாங்க. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் பாட்டிலே கீழ விழுந்திருக்கும். அத வந்து அப்படியே இவர் மேல திருப்பி விடும். அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா, "நீ கேமராவ பாரு, நீ கேமராவ பாருன்பாரு." நான் என்ன சொல்றேன், சபரி இங்க என்ன பஞ்சாயத்து பண்ணி கிழிச்சாரு? ஞானி தானே, எப்படி தியாகி தானே, நல்லவன் தானே. என்ன சப்போர்ட் பண்ணி கிழிச்ச? இல்ல நான் என்ன கேட்கிறேன், கனி என்ன சப்போர்ட் பண்ண? நீங்க எல்லாருமே ஒழுங்கு தானே. ஓகே. அந்த இடத்துல தூக்கி மூஞ்சி மேல கால காட்டுனதுக்கு யார் என்ன சொன்னீங்க? அப்ப அதிலேயே தெரியுதே உங்களோட இது. கனி எஃப்ஜே கிட்ட போய் என்ன சொல்றாங்க, "நான் இதுக்குள்ள வரமாட்டேன். நீ தனியா பார்த்துக்கோன்னு" சொல்லிர்றாங்க. சபரி, "நான் தனியா வரேன். நீ பார்த்துக்கோ" அப்படிங்கிறாங்க. எல்லாருமே நீங்க தனித்தனியா சேர்ந்து மொத்தமா ஒரே ஆள வந்து இது பண்ணுவீங்க அப்படின்னா, அப்புறம் என்ன வெங்காய கேம் மாரி நீங்க விளையாடுறீங்க? அந்த வினோத் இது இஷ்யூ ஆகவே இல்லையா? அது அவரு பெருசா இது பண்ணலையா? வினோதா? அவரு சொன்னாரு, "கேமராவ பாருங்க, கேமராவ பாருங்க." அவரு அதோட விட்டுட்டாரு. அவரு ஆக்சுவலி பயங்கர மண்ட கொடச்சல்ல தான் இருந்தாரு. செம்ம இரிட்டேட் ஆயிட்டாரு. பட் ஸ்டில் ஒருத்தருமே சப்போர்ட்க்கு வரலங்க. யார் சப்போர்ட்க்கு வந்தாங்க? கால மூஞ்சி மேல வச்சதுக்கு. யாராவது பேசுனாங்களா? ஒருத்தர் பேசலையே. இதுவே வேற டாம் சீனா ஆனா இருந்தா சொல்லுவாங்களா? டாம் நீங்க இப்படிலாம் சொன்னது வந்து எனக்கு புரியுது. என்னன்னா, விஜய் சேதுபதிக்கு கேட்க மாட்டாரு கேள்வி. ஏன்னா, அந்த 1 ஹவர் எபிசோட்ல வரல. அவருக்கு இது வந்துச்சு பாத்தீங்களா? 1 ஹவர் எபிசோட் வராததால கேட்க மாட்டாரு கேள்விலாம். ம். எஸ். ஆஷிக் வந்து பல மணி நேரமா போராடிக்கிட்டு இருக்காரு. ஆஷிக் அடுத்து ரோஷினி பேசுங்க. மத்த கேள்விகள் இருந்தா நீங்க ரேணு கிட்டயும், சக்தி கிட்டயும் கூட கேளுங்க. விக்னேஷ் இருக்காங்க. விக்னேஷ் கிட்ட கேளுங்க. எல்லாருமே உங்களுக்கு போதுமான பதில் சொல்லுவாங்க. பிலிவன் மேஜிக் நீங்க மேல வந்து பேசலாம். நீங்க எபிசோட் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியாது. 1 ஹவர் எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. எல்லாருமே ட்வீட் ஷேர் பண்ணியிருப்போம். அத போய் நாங்க எல்லாம் பேசுற கேப்ல நீங்க பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். ஓகே. குட் கேர்ள். எஸ். சொல்லுங்க ஆஷிக். ரைட்டா ஹாய் ஃபர்ஸ்ட் ஆஷிக். வரேன். ஃபர்ஸ்ட் வரும்போது வரீங்க. கால் வந்துருச்சா, அதோட வெளில போயிட்டேன். ஓகே. எங்க ரோஷ் கீழ போயிட்டாங்க. ரோஷ். ம். ஓகே. ம். இல்ல நம்ம லைவ் பார்த்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல, ம்ஹ்ம். அப்ப அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு எபிசோடும் பார்க்க வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு, பார்த்தேன். எனக்கு என்னன்னா நிறைய ட்வீட் பார்க்க முடியுது பார்வதியை அடிக்கிறது. இப்போ பார்வதி இரிட்டேட் பண்றாங்க அப்படின்னா இரிட்டேட் பண்றாங்க தான், கடுப்பாகுதானா கடுப்பாகுது. இது எல்லா ஸ்பேஸ்லயும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். பட் என்னன்னா இப்ப எஃப்ஜே அதை விட டபுள் மடங்கு இரிட்டேட் பண்றானா எப்ப? அதாவது பார்வதியை அந்த அளவுக்கு நோன்றான். இப்ப நான் திருப்பி அடிக்கணும், எனக்கு வேற என்ன இருக்கு? எனக்கு இந்த இந்த ஒரு இடத்துல தான் நான் அவனை அடிக்க முடியும், இந்த ஒரு இடத்துல தான் நான் பழி வாங்கணும். இந்த ஒரு இடத்துலயும் நான் இப்படி இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்குன்னு நான் கேட்கிறேன். அப்போ நான் எனக்கு அவனோட இதை நான் சும்மா எனக்கு வெயிட்டா இருக்குன்னுலாம் ரிஜெக்ட் பண்ணி விடுவேன். எனக்கு உன்னை பார்க்க பிடிக்கலன்னா நான் ரிஜெக்ட் பண்ணுவேன். அந்த இடத்துல நான் இருந்திருந்தா எஃப்ஜேன் என்னடா பேர் இது ரிஜெக்ட் அப்படின்னுவேன். நான் ஒரு இடத்துக்கு மேல இப்படி வேணாம். அப்போ எனக்கு அந்த இடத்துல என்ன ஒரு தன்னை ஒரு முட்டா பயல ஆக்கிட்டு இருக்காங்கன்னே தெரியாம பக்கத்துல ஒரு கியூசி பண்றதுக்கு ஒருத்தர் இருக்கான் பாருங்க. அவன் லிட்ரலி அவனை முட்டா பைய மாதிரி தான் ஆக்கிட்டு இருக்கானுங்க. கை அமுக்கி விடுறது, கால் அமுக்கி விடுறது, பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு வியானாவா தலை அமுக்கி விடு அப்படின்றான். அவன் தான் நான் அட்ரஸே பண்ணலான் இருக்கேன் இந்த சீசன் முடிகிற வரைக்கும். என்ன வயசு அவன் வயசு என்ன, சுபிக்ஸா வயசு என்ன? சுபிக்ஸ் அப்ப நீ சுபிக்ஸாவை செலக்ட் பண்ணு அப்படின்றான். என்ன ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ? பார்வதி கேட்கறது நியாயம் என்னன்னா, நான் ரம்யாவுக்கு கொடுத்தா ரம்யா அந்த பாசை எனக்கு கொடுப்பாங்க, அதன் மூலமா எனக்கு ஏதோ ஒரு இடத்துல யூஸ் ஆகும். இப்ப அதே மாதிரி உனக்கு யூஸ் ஆகுற எதையாவது உன்னை கொண்டு கொண்டு வாடானா சுபிக்ஸாக்கு கொடுன்னு சொல்றான்.
அவன் அவுட் ஆஃப் ஆகப்பெரும் கன்சர்ன்ல சொல்லல. ஆக்சுவலி சுபிக்ஷாவுக்கு குடுன்னு அவுட் ஆஃப் கன்சர்ன்ல சொல்லல. சுபிக்ஷா என் கூட பேரா இருந்திருக்கு. எனக்கு கையெழுத்தி விடுது. நான் கூப்பிட்டா வருது. இந்த ஆள் அப்படியே டபுள் மீனிங்ல தான் வந்து சுபிக்ஷாக்கு ஓகே சொல்றதே. எனக்கு புடிச்சவங்களுக்கு குடுன்னா, உனக்கு என்ன பண்ணிருக்காங்க அவங்க புடிச்சவங்க சொல்லு. கரெக்ட் தானே? இவரு அந்த கான்டெக்ஸ்ட்லயே சொல்லல. இவரு அப்படியே வேற மாதிரி கான்டெக்ஸ்ட்ல தான் சுபிக்ஷாக்கே குடுக்க சொன்னாரு. ஃபர்ஸ்ட் பேசுறப்ப. இல்ல சொல்லுங்க, சொல்லுங்க. டாம், இது நம்மளுக்கு கோவம் வருதுல்ல. இது அவங்க உள்ள இருக்கிறவங்களுக்குமே சில ஃபீமேல் கண்டஸ்டன்ட்க்கு கோவம் வரதான் செய்யும். பட் ஆனா அவங்க அதை ரியாக்ட் பண்ணாம இருப்பாங்க. இது எங்க ரொம்ப வெடிக்கும்னா, ஒரு பவுண்டரிய தாண்டி இவர் போவார்ல, அப்ப செருப்படி வாங்கிடுவார். இந்த ஆயிஷா செருப்பை தூக்கி காமிச்ச மாதிரி யாராவது ஒரு ஆள் செருப்பை தூக்கி காமிச்சு இவன் அப்படிதான் வெளியே வரணும்னு தலையில எழுதியிருந்தா அப்படிதான் வெளியே வருவான். ஆக பெரும் முட்டா பயல அவனை ஆக்கிட்டு இருக்காங்க. நீயும் வன்முறை தப்பு தானமா? இது கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். ஏன்டா உன்னை வெட்டுவேன்னு சொல்லும் போதெல்லாம் அதை நீ யோசிக்கலையா? என்ன வெட்டுவேன்னு சொன்னாரு, அப்ப கோவம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கணும். எனக்கு இவங்களெல்லாம் விட முதல்ல இந்த சபரி கனி, அப்பா, பேரண்டிங், இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் கூட்டு வருவானுங்களா, அந்த மாதிரி கனி ஒரு பக்கம் சபரி ஒரு பக்கம் இழுத்துட்டு போய், இங்க பார் உனக்கு தப்புன்னு தெரியுதுல, இது பண்ண இதை ஏன் பண்றானுங்கன்னே தெரியல. இந்த கனி மாதிரி வர கேம் எல்லா சீசனும் ஒரு கண்டஸ்டன்ட் விளையாடிடுறாங்க. தான் பக்கம் ஒரு 5-6 பேரை வச்சுட்டு அவங்க நாமினேட்டும் பண்ண மாட்டாங்க, அப்படியே தடையை கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு. எஃப்ஜே பண்றத யாரோ ஒருத்தவங்க இதுக்கு முன்னாடி அட்ரஸ் பண்ணாங்க. எஃப்ஜே பண்ணதை கொஸ்டினே பண்ண மாட்டேங்குது. ஏன் இப்படி பண்ற, ஏன் இது பண்ற நியாயப்படுத்துறாங்க. அப்படின்னு. நோ நோ அவங்க நியாயப்படுத்துறாங்க. நியாயப்படுத்துறாங்க. இது ஒரு பண்ணதுக்கு தான் அவன் பண்ணான். இல்லன்னா அவன் பண்ணிருக்க மாட்டான். கிழிச்சிருக்க மாட்டான். இல்ல அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. ஆஹ் அது நியாயப்படுத்துற வேலை இங்கிட்ட இருந்தது. அப்புறம் டாம் சொன்னது, நீங்க சொன்னது ரைட்டு தான் டாம். அது அந்த கால் வந்து அந்த பாட்டில்ல படலை. நான் ஏன் அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, பட்டிருந்தா இவங்க டெலிகாஸ்ட் பண்ணிருப்பாங்க இன்னொரு எபிசோட்ல. இன்னொரு எபிசோட்ல அதை டெலிகாஸ்ட் பண்ணாதன் விளைவு வந்து பின்னாடி ஆதிரைக்கு நேம் இதாயிடுமோன்னு தான். ஆனா ஆதிரை பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு. இப்ப வயசா யோசிச்சு பார்த்தா, இத வினோத் அங்க ஆதிரைக்கு ஃபர்ஸ்ட் வினோத் பண்ணியிருந்தா என்ன பேசியிருப்போம் நம்ம அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆமா, வினோத்த கண்டமேனிக்கு திட்டிருப்போம். அவன் என்ன பெரிய இவன், அவன் ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து காலை தூக்கி வைக்கிறான்னு என்னென்ன பேசியிருப்போம் அப்போ. இப்ப என்ன எப்படி பேசுறாங்கன்னா, ஏங்க ஆதிரை காலை தூக்குனதை நான் தப்புன்னு சொல்லவே இல்ல. அப்படி பேசுறாங்க. ஆனா இது உம் பண்ணிருக்கலாமா? வினோத் போன ஸ்பேஸ்ல நான் போனேன் அஷேக். ஓகே. என்ன வினோத்த பார்த்து எச்சு சோறு தின்னானான்னு கேக்குறாங்கங்க. வினோத் அவர்கிட்ட இருந்து அதெல்லாம் எதிர்பார்க்கல. யோ நீ என்ன புரிதல்ல பார்த்த? என்ன எபிசோட பார்த்த? அவன் தான் தெளிவா தானே சொல்றாரு. இப்ப ரேணு கூட சொன்னாங்க, உள்ள போய் மாத்தி பேசுறாருன்னு. உள்ள கேட்டப்பயும் வினோத் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கணும். ஆனால் அந்த இன்சிடென்ட் நான் பார்த்தேன். அப்ப நான் அது பொய்யோன்னு நினைச்சுட்டேன். ஓகே. உள்ள போய் சபரி இவங்கலாம் கேட்கும்போது நமக்குள்ள நடக்கிறது சபரி, கனி, எஃப்ஜே இருப்பாங்க. சபரி, கனி இருக்க மாதிரி ஞாபகம். எஃப்ஜேவை நான் பார்க்கல. பேசுறப்ப இல்லப்பா நான் ஒரு விளையாட்டுக்கு தான்ப்பா சொன்னேன். நடந்தத சொன்னேன். அது நமக்குள்ள நடக்கிறதுன்னு இவங்க பேசிட்டாங்க. திரும்பவும் அதே கான்டெக்ஸ்ட் வருது. வரப்ப நம்ம விளையாட்டுக்கு பண்ணது ஏன் அவர் அங்க போய் சொல்லணும்? நான் இப்படி லைட்டா தான் துப்புனேன். துப்புனேன்ல. அவருக்கு கொண்டு போய் குடுக்கும்போது துப்புனேன்ல. துப்புனது தானே கான்டெக்ஸ்ட். துப்புனது தப்பு தானே. எஃப்ஜே சொல்றான், லைட்டா லைட்டா துப்பி குடுத்தேன் அப்படிங்கிறான். இப்ப திவாகருக்கும் நீ துப்பி இருக்க. பார்வதி கண்ணு முன்னாடியே நீ துப்புன. அத ஏன் நீ 1 எபிசோட்ல காட்டல? அதுவும் இவன இல்லாம யாருமே பாருக்கு கேள்வி கேட்கலங்க. குடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஆ. அந்த பிளேட்ட வந்து கனி வந்து கலையரசனுக்கு வந்து சாப்பாடு ஊட்டி நான் விடுவாங்க. வீடியோ போட்டிருக்கனே. அத நான் மதியமே போட்டேங்க. ஆக்சுவலி இன் பிட்வீன் நான் கொஞ்ச நாள் அதத்தான் கொண்டு ட்விட்டர்ல போய் இல்ல. குடுப்பாங்க. அது எப்படி வந்து நியாயமா இருக்கும்னு எனக்கு புரியல. நீங்க வேற இது மகா கேடுகெட்ட வேலை வந்து நம்ம திவாகர் பண்ணது. திவாகர் என்ன பண்ணுவாப்லனா, இவங்க சாப்பாடு ஆல்ரெடி அதே ஸ்பூன்ல 4 வாய் ஊட்டியிருப்பாங்க கலைக்கு. அந்த தட்ட கொண்டு வந்து பார்வதிட்ட குடுப்பாங்க. பார்வதிக்கு 2 ஸ்பூன் ஊட்டுவாங்க. ஊட்டுனதுமே அடுத்து சபரி உட்கார்ந்து ஊட்டிட்டு இருப்பாரு. இன் பிட்வீன்ல எஃப்ஜே வந்து இரிட்டேட் பண்ணுவாரு. இரிட்டேட் பண்ணும்போது பார்வதி எந்திரிச்சு எஃப்ஜே கிட்ட போய் சண்டை போட போவாங்க. ஓகே சாப்பிட்டு இருக்கும்போதே. வரதுக்குள்ள அந்த பிளேட்ட கமருதீன்ட்ட குடுக்க சொல்லி திவாகர் எல்லாத்தையும் முழுங்கிருவாரு. அத முடிச்சுட்டு அடுத்து எனக்கு சாப்பிட கொண்டு வாங்க. ஐயோ! யார்ரா இவன் சாமி தின்னுகினே இருக்கான் அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. இல்ல டாம், அடுத்தவங்களுக்கு அந்த வைக்கணும்ன்றது ஆளுக்கு இல்லங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அடுத்தவங்களுக்கு சாப்பாடு வைக்கணும். இப்ப நீ 2 பேரும் தானே கியூசி. அவங்க ஃபர்ஸ்ட் நூடுல்ஸ் தான் கேட்பாங்க. பட் திரும்பவும் அவங்க தெளிவா சொல்லுவாங்க. எனக்கும் சாப்பாடு வேணும். நீங்க வந்து 2 முட்டையா போட்டே குழம்பு வச்சுருங்க அப்டின்பாங்க. சுபிக்ஷா எனக்கு கேட்கும்போது பாவமா இருந்துச்சு. நான் என்னோட முட்டையே குடுத்தேன்.
என்னோட பங்க நான் குடுத்தேன். என்னோட என்னோட பொமோகிரானேட்ட நான் குடுத்தேன். நான் நீங்க எல்லாமே பண்ணுவீங்கன்னு தானே எல்லாத்துக்குமே பண்ணேன். அப்ப பாட்டில மட்டும் தான் பார்ப்பீங்கன்னா, இத எதையுமே நான் பண்ணியிருக்க மாட்டேனே. நான் கொண்டு வர பாட்டில் நல்லா இருந்துச்சுன்னா, நீங்க செலக்ட் பண்ணியிருக்க போறீங்க. நான் அந்த எஃபோர்ட் எதுவுமே நான் போட்டுருக்கவே மாட்டேனே அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு பாவமா இருந்துச்சு அந்த புள்ளைய பார்க்கறதுக்கு. இதுல உச்சகட்டம் என்னன்னா, இவரு எஃப்ஜே கோவத்துக்கு வராரு. சுபிக்ஷா சொல்றான், "அப்ப நான் எதுவும் வேலை பண்ணலையா? நான் எதுவும் பண்ணலையா?" ஆனா சுபிக்ஷா அழகா ஒரு ரிப்ளை சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சுன்னா, "நீ என்ன பண்ணன்னு உனக்கு தான் தெரியும். நீ என்ன பண்ணன்னு எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணேன்னு தான் எனக்கு தெரியும். அதுக்கு தான் நான் பேசுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஷி பிளேஸ் எ பாயிண்ட். ஓகே. இல்ல திரும்ப திரும்ப எஃப்ஜேவ அவன் அத கொண்டு போறான். இல்ல எஃப்ஜேவ அங்க இருக்கிற அந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல அவன ரொம்ப பேம்பர் பண்றாங்கன்னு தோணுது. முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்கடா. மூஞ்சி மோரே உடைக்க போறேன். தள்ளுறான்கிட்ட அப்படின்னு கூட எவனும் பேச மாட்றானுங்க. எஃப்ஜே நீ புரியுதுடா நீ சொல்றது. ஒரு நிமிஷம் இரு. நம்ம பேசுவோம். இப்படி இந்த இந்த செஸ்ட் கிட்ட கைய வச்சுட்டு அந்த ஹோல்ட் பண்ணு குமரா கான்சென்ட்ரேட் கான்சென்ட்ரேட் அப்படின்னு வரல. அந்த மாதிரி எதையாவது ஒண்ணு சேனல் முதல் பண்ணிட்டேன். கொண்டு ஆஷிக். சேனலுமே எனக்கு இப்ப ரொம்ப தெரியுது. எதுவுமே அவன் பண்ண எதையுமே அட்ரஸ் பண்ணல. அவன் பண்ண எதையுமே கேட்கல. எனக்கு இப்ப வந்து இருக்கிறதுலே பெரிய இன்ஃப்ளூயன்ஷியலான ஆள் தான் எஃப்ஜேஓன்னு தோணுது எனக்கு. என்ன இல்ல இந்த கனி அளவுக்கு வந்து கான்ஃப்ளிக்ட்ட வந்து ரிசால்வ் பண்றதுக்கு போறாங்க. ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸ வந்து நீங்க ரிசால்வ் பண்றீங்கன்னா, அடுத்த இன்னொரு கான்ஃப்ளிக்ட்ஸ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண வைக்கக்கூடாது. அதுதானே உங்க வேலையா இருக்கணும். அங்க போய் ரிசால்வ் பண்ணிட்டீங்க. நீ பார்வையும் இவங்களையும் ரிசால்வ் பண்ணியாச்சு. அப்ப எஃப்ஜே வந்து ஒரு பாயிண்ட்ட சொல்றாரு. அப்ப எப்படி நான் எனக்கு ஏற்கனவே வந்து இப்ப கலையரசன் வந்து சுபிக்ஷாக்கு குடுத்துருக்காங்களா? அப்ப சுபிக்ஷாவோடதே ரிஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு எஃப்ஜே வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறார். அப்ப கனி என்ன சொல்லணும்? இதுக்கு கேப்டனா நீங்க என்ன சொல்லணும் அப்போ? அது வந்து நீங்க பண்ண அந்த கயாஸ் டைம்ல நடந்த ஒரு விஷயம். அதனால தான் உன்ன ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அத நீ வந்து ஒத்துக்கிட்டு நீ போ. இது வந்து இப்ப இவங்க 2 பேரையும் கியூசி பண்ணட்டும். அப்படின்னு தானே சொன்னோம். நீ அந்த பாயிண்ட்ட கேளு அப்படின்னு அடுத்த கான்ஃப்ளிக்ட்ஸ உருவாக்குறாங்க அங்கேயே. அடுத்த இவங்க கான்ஃப்ளிக்ட்ஸ வந்து ரோல் பிளே கனியே உருவாக்குறாங்க. கரெக்ட். நீ கேளு, நீ கேளு, நீ கேளுன்ட்டு. அவங்க ரோல் அப்புறம் பிளே எப்படி ஒண்ணு நீங்க அந்த பண்ணாங்க தெரியும்ல. ரிசால்வ் பண்றதுக்கு அதுக்கு இன்னும் டைம் ஆனதுக்கு ரீசனுமே இதெல்லாம் தான் காரணம். நீங்க கான்ஃப்ளிக்ட்ஸ ரிசால்வ் பண்ணணும்னு போகும்போது, இன்னொரு கான்ஃப்ளிக்ட்ஸ எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பீங்க? அப்ப ஆதிரை இன்னொரு கேள்வி வந்து கேட்கறாங்க. அந்த கேள்வி நீ கேட்கலாம். நீ கேளு அப்படின்னு அங்க ஒரு இது அப்ப வினோத் வந்து கேட்க தானே செய்வாரு. அதுதான் நான் இல்ல. சொல்றேன். அது உங்க அ டீமுக்குன்னு வரும்போது ஒரு தனி ஸ்டாண்ட் வந்து கனி எடுக்கிறது. அதுவும் நீ ஆதிரைக்கு கூட லாஸ்ட்டா ஒரு பாயிண்ட் வந்து ஆதிரைக்கு கூட சொல்லிட்டாங்க. நீ பண்ணது தப்பு அப்படின்ட்டு. தட் இஸ் குட். ஆமா நீ பண்ணது தப்பு அப்படின்ட்டு. ஆனா நீங்க எஃப்ஜேக்கு அத சொல்லணும்ல. அது சொல்லலைன்னா அந்த பையனுக்கு புரிய போறதே கிடையாது. நீங்க ஏங்க பேம்பர் சொன்னாலும் மட்டும் தான் கேட்க பண்றீங்க. மாட்டாங்க. சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. காலையிலங்க, "நீ எப்படி சாப்பாடு பார்வதிக்கு குடுக்கக் கூடாதுன்னு?" கேக்குறாங்க. நான் சொல்லுவேன், "நான் சூப்பர் டீலக்ஸாம்." ஏன்டா அவங்க சூப்பர் டீலக்ஸ்ல இருந்தப்ப சாப்பாடு ஊட்டி விடுன்னு சொன்னப்பயே நீ செய்யல. ஓகே. இவங்க போய் கவுச்ல உட்காந்துப்பாங்க, கக்கூஸ்ல உட்காந்துப்பாங்க, சோறு கொண்டு வந்து ஊட்டி விடுன்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்களா? நான் கேட்பேன் பண்ணுவேனா? நான் பண்ண மாட்டேன். எனக்கு நீ பண்ணினா நான் பண்ணியிருப்பேன். நீ எனக்கு அன்னைக்கு பண்ணல. இன்னைக்கு நான் எதுக்கு உனக்கு பண்ணணும்னு எதிர்பார்க்கிற? இன்னைக்கு எப்படி இவ்ளோ ரூல் பேசுற? நீ என்ன இன்னோவேட்டிவா ட்ரை பண்றியா? எனக்கு முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க எல்லாரும் பார்வதிக்கு ஸ்கோப் குடுக்குறீங்க. உங்களையே அறியாம நீங்க எல்லாரும் பார்வதிய தான் பேச வைக்கிறீங்க. ஆனா அதுக்கு அது ஒர்த்தே இல்ல. அப்படிங்கிறாரு. அத பார்த்தீங்களா யாராவது நீங்க? ரேணு, சக்தி, ஆஷிக், ஐஸ் சொன்னது? பார்க்கலையா? என்னது புரியல. யாரு எ சொன்னாங்க இது? விக்கல்ஸ் விக்ரம் எஃப்ஜே ஆமா, கிட்ட. ஆமா. அப்ப விக்கல்ஸ் விக்ரமும் என்ன என்ன ட்ரை பண்றாருன்னா, எஃப்ஜே பண்ணது கரெக்ட்டு. நீங்க ஏன் அந்த அட்டென்ஷன பார்வதிக்கு குடுக்குறீங்கன்னு பேசுறாங்க. ஓகே. விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட இன்னொரு டபுள் ஸ்டாண்டர்டா நான் என்ன பார்க்குறேன்னா, ஆ ரியானா வந்து ஒரு விஷயத்த இவங்க கிட்ட ஷேர் பண்றாங்க. அவரு அத அக்னாலஜே பண்ணல. எபோட் சபரி, கனி இவங்க எல்லார்த்த பத்தியும் ஒரு விஷயம் சொல்லும்பொழுது, அப்படி நடந்துச்சுன்னா, நீ வீட்டுக்குள்ள தான் இருக்க. ஓகே. உனக்கு உள்ள இருக்கவங்கள புடிச்சிருந்தாலுமே, நீ உன்னோட சுயநலத்துக்காக ஆமா, இல்லன்னு அந்த இடத்துல சொல்லிற முடியாது. கரெக்ட்டா? உன்கிட்ட உன்ன மதிச்சு ஒருத்தவங்க ஆப்போசிட்ல பேசுறாங்கன்னா, அவங்களுக்கு நீ அத அக்னாலட்ஜ் பண்ணணும். சொல்லவே மாட்டாரு. அப்படியே டம்ப் ஆஸ் மாரி ஹி வில் ஜஸ்ட் சிட் லைக் தட். அப்படியே லிசன் பண்ணுவாரு. சேம் அப்ளைஸ் டூ பார்வதி அஸ் வெல். அப்ப இவரே தெரிஞ்சும் தெரியாமலும் என்ன ஆகுறாருன்னா, ஒரு குவாரல் நடக்கும்போது அதுக்குள்ள இன்வால்வ் ஆக மாட்டேங்கிறாரு. பட் சைட்ல நின்னு தள்ளி நின்னு பார்த்துட்டுமே ஸ்டில் ஹி இஸ் சப்போர்ட்டிங் கனி, எஃப்ஜே, சபரி, சோ அண்ட் சோன்னு நான் நெனைக்கிறேன். எஸ். யாரு ஆஷிக் ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. ஆஷிக் சாரி ஒரே ஆஷிக். நிமிஷம். உங்கள ஆஷிக் சொன்னதுக்கும்,
ஆஹா. பாருவ போட்டா அடிக்கிறாங்கன்னாங்கல்ல. எனக்கு நிஜமாலுமே அப்படிலாம் ட்வீட் இல்ல. பாருக்கு சப்போர்ட் ஆயி தான் எனக்கு ஐ குட் see more. நோ 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 இல்ல நோ இல்ல இல்ல பாருவ இல்ல இல்ல போட்டு இல்ல பொளந்து நிறைய கட்டிட்டு இருக்கு. இருக்காங்கங்க. நிறைய பேர் கட்டுறாங்க. ஏங்க என்னோட என்னோட கமெண்ட்ஸ்லயே வந்து மூவ்ஸ்லாம் பேசுறாங்க. அப்படி இருக்காய்ங்க போல. ம். எல்லாமே பாருக்கு அதுவும் எஸ்பெஷலி டுடே இன்னைக்கு ம். அவ இனிஷியலா இட் வாஸ் இரிட்டேட்டிங் பிகாஸ் தட்ஸ் த ரோல். அந்த ரோலே இல்லனாலுமே பாரு அத தான் பண்ணியிருப்பா. ஓகே. அந்த இது குடுத்த உடனே அவளுக்கு வந்து ஒரு பெருமிதம், ஒரு ஹாப்பி. எங்கள குத்தி அனுப்புனீங்களேடா! எங்களுக்கு எவ்ளோ பெரிய விஷயத்த கையில தூக்கி குடுத்துருக்காங்கன்ற கேமே அவங்களுக்கு இன்னைக்கு தான் புரிஞ்சிருக்குது. ஏங்க இத விட அது ஒரு கிரிஞ்ச் மொமெண்ட் நடந்துச்சு. நீங்க இத பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. லைவ்ல உள்ள கூப்பிட்டு பேசுவார்ல. அந்த எல்லாத்தையும் சொல்லி பேட்ச் முடிச்சுட்டு பேட்ச் மேட்ரு. அவர்கிட்ட பாருக்கு வந்து திரும்பவும் அது கேட்பாங்க. அவர் வந்து பட்டமளிப்பு விழா கருதிடணும். நடக்கலையே! அப்படின்னு ஒரு கவல வேற. நோ நோ ஆனா அதோட பாரு விடல. பாரு அத விடவே இல்ல. இந்த பேட்ச் குத்துறத டிவில போடுவாங்கன்னு பாருக்கு நம்பிக்கை. பிக் பாஸ் கேட்டுச்சு. பிக் பாஸ் தூளு துப்பி வெளில போன்னு அனுப்பிச்சுட்டாரு. அதான் ஓகே. குத்திக்கிட்டீங்கல்ல வெள் கிளம்புங்கன்ட்டாரு. வெளியில வந்ததுமே அந்த பேட்ச் அவங்களுக்கு முன்னாடி அண்ணே ஒரு நிமிஷம் இருங்க இந்த பேட்ச் அப்படின்னு கழட்டிட்டு நீங்க தான் வந்து எனக்கு இந்த பேட்ச குத்தி குத்தி விடணும். எனக்கு சை நீ இந்த அளவுக்கு மோசமா அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா சப்போர்ட்டா அப்பா. தான் டாம் நான் இன்னைக்கு பார்த்தேன். அது இல்லாம இந்த காமெண்ட் செக்ஷன் ப்ரோமோ கமெண்ட்லயும் கொஞ்சம் பாரு தான் கன்டென்ட் உங்களுக்கு பாரு தான் கன்டென்ட் குடுக்குறா. அப்படிதான் இருந்தது. ஆனா 1 ஏங்க ஹவர் இப்படிதாங்க எபிசோடு ஜாக்லினுக்கு பண்ணாங்க. பார்க்குறவங்களுக்கு வந்து ஜாக்லினுக்கு டிஃபரெண்ட். இதே தான் பண்ணாங்க. ப்ரோமோல வந்தாங்க. ஜாக்லினையும் உள்ள பயங்கரமா அம்மா ட்ரிகர் பண்ணாங்க. ஜாக்லின் கதவ கடைசியா என்ன பண்ணாங்க? தட்டாதம்மா. என்ன பண்ணாங்க? இவங்க அப்படிதான் இவங்களுக்கு என்ன ஒரு பொம்பள புள்ளனா ஈஸியா அப்படின்னு தான் எனக்கு கேட்க தோணுது. மேபி இது ஹார்ஷா இருக்கா இல்லையான்னு எனக்கு தோணல. ஒரு பையன இது பண்ண வேண்டியது தானே. ஏன் எஃப்ஜே இத பண்ண வேண்டியது தானே. எஃப்ஜே தான் நெகட்டிவ் ரோல் சூப்பரா ப்ளே பண்றாரு. ஆடி காட்டுறாரு, நக்கல் அடிச்சு காட்டுறாரு. நான் ஒரு வீடியோ இன்னைக்கு போடணும்னு இருக்கேங்க. இந்த கால் முடிச்சதுமே நம்ம ஸ்பேஸ் முடிச்சதுமே போடுறேன். இது தோப்பு கண்ணம் போட சொல்லுவாங்க. ஓகே பார்வதிய. டான்ஸ் ஆடும். ஒரு 15 தோப்பு கண்ணம் 26 இடத்துல போய் தோப்பு கண்ணம் போடும். ஆனா கனிக்கு நான் எனக்கெல்லாம் சிரிப்பே வந்துருச்சு. தேங்க்ஸ் ஃபார் என்டர்டெய்னிங் அப்படின்னு முடிச்சதுவே. ஆனா நான் எனக்கு பாருவ சிரிப்பு. நம்பி பேசவே மாட்டேன் டாம். எப்ப ஏன் எப்படி மாறுவானே நான் தெரியாது. ஏங்க அந்த இன்சிடென்ட்ல நீங்க நாளைக்கே திட்டுறேன். பேசுறீங்களா? என் வாயால திட்டுற மாரி பண்ணுவா. நீங்க நாளைக்கெல்லாம் போ தேவையில்ல. நைட் 2 மணிக்கு நைட்டே லைவ்ல பாருங்க. 2 நைட்டே மணிக்கு லைவ்லயே ஏதாவது பண்ணியிருக்கோம். திரும்பவும் ஆமா. சொல்றேன். இங்க யாருமே நீங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்றது கிடையாது. திஸ் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் த ஐ மீன் அந்த ஒவ்வொரு சீனோ, இல்ல அன்னைக்கு நடக்கிற இன்சிடென்ட்டோ, யார் தப்பு பண்ணியிருக்கா, யார் தப்பு பண்ணல. எல்லாருமே தப்பு பண்ணியிருக்கான்னா, எவன் கேவலமா தப்பு பண்ணியிருக்கான், எவன் கேடுகெட்டத்தனமா தப்பு பண்ணியிருக்கான். இப்படிதான் நாங்க பிரிச்சு பேசிட்டு இருக்கோமே தவிர, யாருக்குமே அப்படி தூக்கி வந்து வச்சுக்கோங்க டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு போன போன சீசன்ல குடுத்தானுங்களே, மண்ணால் ஆக்குன ஒரு கப்பு. அந்த மாரி கிடையாது. ஆனா எப்ப பாரு தட்ட கையில வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே சாப்பிடுறா. ம்ஹ்ஹ்ம். டென்ஷன் ஆயிருது, அழுக வருது, பசிக்குது. கோவம் வருது. ஆனா, அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுமே சாந்தமாயிட்டு திரும்ப போய் பேசிருது. ஆமா. ம். அந்த வீட்ல வேற வழியும் கிடையாது டாம். நம்ம என்ன சண்டை போட்டாலும், என்ன பிரச்சனை பண்ணாலும், யூ டோன்ட் ஐ மீன் எஸ்பெஷலி ஃபார் அ பெர்சன் லைக் பாரூக்கெல்லாம் பெருசா ஃப்ரெண்ட்ஸ் கேங்ன்னு அங்க ஒரு க்ளோஸ் நிட்ன்னு யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வேற வழியே இல்ல. ஷி ஹேஸ் டு கோ பேக் டு சம்படி, சிட் வித் தெம் அண்ட் லாஃப் வித் தெம் அண்ட் டாக் வித் தெம். வேற வழியே கிடையாது. ஆனா ரொம்ப சூடா இருக்கீங்க டாம் நீங்க. ஐயய்யோ! இதையும் 1 ஹவர்ல நான் போடல. நான் வந்து இதையும் நான் 1 வந்து ஹவர்ல கெட்ட போடல. வார்த்தை எதுவும் இதையும் பேசிறக்கூடாது 1 ஹவர்ல அப்படின்னு. போடல. இல்ல டாம். அவங்க ஏன் அதெல்லாம் 1 ஹவர்ல போடல தெரியுமா? ஏன்னா ஆஹ. அதெல்லாம் பயங்கர கான்ட்ரோவர்ஷியல் டாபிக். அதெல்லாம் விஜய் சேதுபதி will not be ஏங்க interested உங்களுக்கு in டிஆர்பி தானங்க addressing those. வேணும்? நான் என்ன கேட்கிறேன், டிஆர்பி தானே வேணும். இத போடுங்க. Obviously. வீக்கெண்ட்லயே இல்ல, அவரு இல்ல. கேட்பாரு. இல்ல, உங்க இல்ல. டிஆர்பி பிச்சுக்கும். ஏன் இல்ல, இல்ல ஏன் போட டாம். மாட்டேங்கிறீங்க? ம். இல்ல டாம். அவங்களுக்கு டிஆர்பி வேணும். ஆனா, இந்த கும்பல்லாம் பார்த்துட்டு விஜய் சேதுபதி போன வாரம் பார்த்துட்டு ஒரே வார்த்தையில முடிச்சிருந்திருப்பாரு. இவங்க பேசுற அடல்ட் கன்டென்ட்லாம் பார்த்துட்டு. அந்த 1 ஹவர் ஷோல என்ன தேவையில்லாம யாரும் என்ன எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. பப்ளிக்க. என்ன போட்டு அடிக்கக்கூடாது. அது நான் அதுக்கு ஏத்த மாரி நீங்க எடிட் பண்ணி, நீங்க என்ன வேணாலும் போடுங்க. நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்திருப்பாரு. அப்புறம் என்ன அதனால அப்புறம் என்ன ஆணியனுக்கு காச வாங்கிட்டு கோடிக்கணக்குல சோக்கு வந்தீங்க? என்ன அ ஆணியனுக்கு நீங்க வந்தீங்க விஜய் சேதுபதி? யூ மீன் ஆனியன்? ஏன் வெங்காயம்? எல்
ஆ, ஆ. விஜய் சேதுபதி மட்டும் இல்ல. கமல்ஹாசனும் அதே தான் சொல்லியிருந்திருப்பாரு. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கான்ட்ரோவர்ஷியல்ஸ் எல்லாம் நீங்க உள்ள கொண்டுட்டு வரக்கூடாது இன் 1 ஹவர் ஷோ அப்படிங்கிற மாரி ஏங்க தே வுட் தே கமலஹாசன வுட் நம்ம ஹவ் காரி டெஃபினெட்லி செட். துப்புனதுக்கான ஒரே காரணம் என்ன தெரியுமா? நெறைய முக்கியமான விஷயங்கள அட்ரஸ் பண்றது இல்லன்னு தான். கரெக்ட்டா? ஆமா, இவர் மட்டும் நான் என்ன அப்ப ட்விட்டர் பண்றாரு? வரல. நான் ட்விட்டர் அப்ப வரல. என்னோட ஆ. பெர்சனல் இதாவே இருந்துச்சு. என்னடா இந்த ஆளு ஒண்ணுத்தையும் உருப்படியா பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு இருந்துச்சு. ஓகே. சரி, இப்ப இவர் மட்டும் இப்ப என்ன பண்றாரு? விஜய் சேதுபதிய கம்பேர் பண்ணும்பொழுது, இ நீங்க சொல்றீங்க, விஜய் சேதுபதி தான். கமல்ஹாசன் தான். இதத்தான் உங்ககிட்ட எதிர்பார்க்க முடியும். அது கிடையாது. ஒரு ஷோக்குன்னு ஒரு இது இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே இவங்கள கமலஹாசன் ஷூட்டிங்க்கு போகும்போதோ, இல்ல அரசியல் ரிலேட்டடா போகும்பொழுதோ, ஆல்டர்னேட்க்கு 2 பேத்த கூட்டு வந்தாங்க. ஒண்ணு ரம்யா கிருஷ்ணன், இன்னொன்னு சிம்பு. ஓகேவா? ரம்யா கிருஷ்ணன் என்ன பண்ணாங்க, ஷோவும் பார்க்கல. நம்ப ஒரு கம்பீரமா பார்த்த ஒரு பெர்சன், அங்க வந்து ஒரு சீரியல்ல பேசுற மாரி பேசிட்டு இருந்தாங்க. அது ஷோக்கு செட் ஆகலன்னு தான் அவங்கள எடுத்தாங்க. அடுத்து சிம்பு வந்தாரு. சிம்பு வந்து என்ன பண்ணாப்ல, எனக்கு சிம்புவ பிடிக்கும் தான். ஆஸ் ஆக்டரா ஒரு ஃபேன்னு கூட நீங்க சொல்லிக்கோங்க. எனக்கு அவர ரொம்ப பிடிக்கும். ஆனா அவரு என்ன பண்ணாரு, உள்ள இருக்க எல்லாத்து கூடயும் கோலி குண்டு, கபடி எல்லாத்தையும் தனியா வீட்ல விளையாண்டு இருந்தாரு. அவங்களுக்கு சாதகமா இவரு பேச ஆரம்பிச்சுட்டாரு. அவங்க தப்பு பண்ணாலும், ரைட் பண்ணாலும் அந்த மாரி பேச ஆரம்பிச்சுட்டாரு. சோ அவரு இந்த ஷோக்கு செட் ஆகல. அடுத்து நீ டெடிகேட்டடா ஒருத்தர தூக்கி கொண்டு வந்து நிறுத்துற. ஓகே. நீ கான்ட்ரோவர்சி காசு வாங்குறல்ல. படத்துல வாங்குறத விட கோடிக்கணக்குல அதிகமா தானே வாங்குற. அப்ப அதுக்கான கான்ட்ரோவர்சி வந்துச்சுன்னா, நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். மத்த சீசன்லாம் எப்படி பண்றாங்க? மத்த லாங்குவேஜ்லாம் எப்படி பண்றாங்க? ஏன் எல்லாருமே பெரிய பெரிய ஸ்டார்ஸ் தான் வந்து பண்றாங்க. அவங்க எல்லாமே ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, அதுக்கான அக்கவுண்டபிலிட்டி எடுத்துப்பாங்க. நீ இல்ல அப்ப டாம். பண்ணினாலும் நீ அதுக்கான அக்கவுண்டபிலிட்டி எடுத்து தானே ஆகணும். இல்ல டாம். நானும் நீங்களும் அதெல்லாம் பேசலாம். பட் தே மைட் நாட் பி இன் தே தே வில் நாட் பி இன்ட்ரஸ்டட் இன் டேக்கிங் அக்கவுண்டபிலிட்டி. ஏன் அப்ப என்னது வராதங்கிறேன். நான் நீ இல்ல நான் ஒரு வராதங்கிறேன் நானு. நான் ஒரு நான் ஒரு ட்வீட்ட பார்த்தேன். ம். என்னது இவங்கெல்லாம் எக்ஸ்ட்ரீமா அடல்ட்டா பேசுறாங்க. எனக்கு பசங்கள்லாம் இருக்காங்கன்னு சொன்னதுக்கு, அவர் ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாரு. உங்க கையில இருக்க கண்ட்ரோல். இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு வாட்ச் இட், சேஞ்ச் யுவர் சேனல்ன்னு சொன்னாராமே! இதுல ஆமா, ஆமா, லைவ்ல. ஆமா. ஆமா, ஆமா, ஆ, ஆமா. அப்புறம் see they themselves are saying if you don't want to watch it change the channelன்னு சேனல்ல ஒரு ஹோஸ்ட் பண்ற ஒரு ஹோஸ்ட் வந்து if he says change your channel, then what kind of a respect he has for the show? கரெக்ட் தாங்க. He has ஆத்திரம் தான் no வருது. நான் respect. ஏதாவது அடுத்து அப்ப பேசணும்னா நான் ஏதாவது அப்ப பேசிருவேன். இந்த அதெல்லாம் ரேணு, நம்ம இந்த சக்தி, ஆஷிக்கு பேச கேள்வியெல்லாம் சொல்லுங்க. கேட்கவே இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்கவே முடியாது டாமா அவங்கள. ம். இதுக்கு தாங்க நான் அதிகமா ஸ்பேஸ் போடுறதில்ல. ஐயோ! எல்லா சீசன்லயும் டாம் இந்த மாரி சீசனுக்கு 3 நாள் 3 நாள் டாம் எதுவும் பேசிறாத டாம், எதுவும் பேசிறாதீங்க இல்லங்க. டாம்ன்னு வேண்டியதா இருக்குது. நாளைக்கு வந்து நானு விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணி நான் பேசி வீடியோ போடலான்னு இருக்கேன். நீங்க பேசி வீடியோ போடலனாலே அது YouTubeல வரும் டாம். இல்ல, ஆட்டோமேட்டிக்கா இல்ல. நீங்க இப்ப நான் YouTubeல வேற என்னுடைய முகத்தை காட்டி வீடியோ போடலான்னு இருக்கேன். இன்னைக்கே நான் ரெடி ஆயிட்டேன். ஓகே. அதுக்கப்புறமேட்டு என்னோட வைஃபை வந்து என்ன வச்சு செஞ்சிருச்சு. அட போடா டேய்! Twitter ஓப்பன் ஆகலங்க. Twitter அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகே. இன்னைக்கு அதுக்கப்புறம் எனக்கு திரும்ப என்னோட எதுவுமே iCloud ஒர்க் ஆகல ஸ்டோரேஜ் டாம். என்னோட iCloudல திரும்ப நான் பே பண்ணி, அதை ஆட் பண்ணி, திரும்ப இத டவுன்லோட் பண்ணி, இன்ஸ்டால் பண்ணி, அப்படியே எனக்கு அப்படின்னு ஆயிடுச்சு. சரி ஓகே. எல்லாரும் டீப் ம். பிரீத் எடுங்க. பிரீத் இன், டீப் பிரீத் எடுக்கணும். பிரீத் அவுட். டாம், சொல்லுங்க ஆஷிக். உங்க பக்கத்துல ரொம்ப நேரமா சிகப்பு சட்டை போட்டு ஒருத்தர் கைய தூக்கி பேச ஆரம்பிச்சு ஐயய்யோ! ஒரே மன்னிச்சிடுங்க ஒரு தடவை ஆஷிக். மியூட் போட்டார். ஐயோ! இல்ல அது ஆஷிக். நீங்களே நான் என்ன சொல்றேன், இப்பலாம் என்ன பண்ணிரலாம்னா, இந்த ஆர்டர் வைஸ் நம்ம போக வேணாம். ஓகே. நம்ம என்ன பண்ணலாம்னா, எல்லாரும் பேசலாம். ஒருத்தவங்க பேசுறப்ப ஏன்னா இப்ப இங்க இருக்கவங்க எல்லாருமே நாகரீகம் தெரிஞ்சு, அடுத்தவங்க பேசம்பொழுது ஸ்பேஸ் குடுக்கக்கூடிய ஆள் தான் என்ன தவிர. ஏன்னா எனக்கு அந்த நான் நாகரீகம் வந்து சொல்ல வந்தேன் கிடையாது. டாம் ஆக்சுவலா. நோ, நோ. என்ன எல்லாரும் அடுத்தவங்க பண்ணுவாங்க. டாம் கிட்ட நீங்க அத எதிர்பார்க்க கூடாது. அததான் சொன்னேன். என்ன அடுத்தவங்க செருப்பால அடிக்கிறதுக்கு முன்னாடி நானே அடிச்சுப்பேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நான் மட்டும் பண்ண மாட்டேன். அப்ப வந்து இல்ல டாம் நான் பேசி முடிச்சுக்கிறேன் ஒரு நிமிஷம்னு சொன்னீங்கன்னா, அதையும் நான் கேட்டுப்பேன். அதனால நீங்க இன்டரப்ட் பண்ணி இன் பிட்வீன்ல பேசிருங்க. இதுக்கு மட்டும் கத்துதா அந்த பல்லி. என்ன பிலிவ் இன் 100 குடுக்குற? மூஞ்சிலே பொக்குன்னு குத்திருவ. நீங்க பேசுங்க பிலீவ் இன் ஆஷிக். ரொம்ப நேரமா நீங்க பேசும்போதெல்லாம் இது போட்டுட்டு தான் இருந்தாங்க. அவங்க வந்து நீ போட்டுருவ, வீடியோ போட்டுருவ. அப்புறம் எங்ககிட்ட வந்து இன்ஸ்டாகிராம்ல உட்காந்து கதறுவ. அதைய நாங்க தானே சமாளிக்கணும் அப்படின்ற எண்ணத்துல அவங்க பேசியிருப்பாங்க. எமோஜி போட்டிருப்பாங்க. ஆஷிக் பேசுங்க ஹாய் ஆஷிக். டாம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மார்னிங் லார்க்.
நீங்க உங்களோட அன்பு எனக்கு புரியுது. பாசம் புரியுது. எல்லாம் புரியுது. நம்ம ஆஷிக்கு மட்டும் 4 வார்த்தை பேச விட்டுருவோம். சரண் நீங்க ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் குடுக்குறீங்க. நீங்க பக்கா இருப்பீங்களோன்னு எனக்கு டவுட்டா இருக்குது. நீங்க மேல வந்து எங்க எல்லாத்தையுமே வெளில தொரத்தி விட்டீங்கன்னா, அப்ப நீங்க என் கன்ஃபர்மேஷனுக்கு வந்து ஒரு எமோஜி போடுங்க. 4 ஹார்ட் எமோஜி, 5 அழுகுற எமோஜி போடுங்க. உங்களுக்கு நான் ஸ்பீக்கர் தரேன். நீங்க உண்மையான பர்சனா இல்லையான்னு எனக்கு தெரியலையே. உள்ள போய் கிளிக் பண்ணி பார்த்தேன். நீங்க 0 ஃபாலோவர்ஸ் 6 ஃபாலோயிங்ல வச்சிருக்கீங்க. நான் எப்படி உங்கள நம்புறது? இல்ல எனக்கு புரியல. என்ன மஞ்ச காமால டாக்டர் மாரி 4 ஹார்ட் எமோஜி, 3 இல்ல பல்ஸ் எமோஜி, 3 இல்ல மாத்திரை, அந்த 2 அந்த அந்த இந்த பங்க்ல மாத்திரை இருக்கவங்க பண்ண மாட்டாங்க. பேஷண்ட் வாயில போடும்போது கிடைச்சது. சரி, 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 சரி. சரி. நீங்க சரண் நீங்க போட்டுட்டே இருங்க. அதுக்குள்ள வந்து ஆஷிக் பேசுறாரு. அடுத்து மார்னிங் லார்க் நீங்க பேசலாம். எஸ் ஆஷிக் பேசுங்க ஆஷிக். இல்ல போன வாரம் சண்டே எபிசோட்ல ஏதோ ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது, விஜேஸ் கேட்டுட்டு இருக்கும்போது சம்பந்தமே இல்லாம எந்திரிச்சு திவாகர் பேசினோன்னே, துஷார கேப்டன்சியை பத்தி பேசிட்டு இருக்கும்போது சம்பந்தமே இல்லாம எந்திரிச்சு திவாகர் பேசுவான். அப்போ எவ்வளவு சீரியஸான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு, எந்த இடத்துல என்ன எப்படி பேசணும் எதுவுமே தெரியாதா, உட்காருங்க திவாகர் அப்படின்னு சொல்லி திட்டுன மாதிரி திட்டி உட்கார வச்சிருவாரு. அந்த வீக்கெண்ட் எபிசோட் போன லைவ் ஆடியன்ஸ் ஒருத்தர் நம்ம ஸ்பேஸ்ல பேசும்போது, அப்போ வந்தாலும் சுத்தமா மண்டைக்கு மூளைக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி பேசினா நிறைய திட்டினாரு. கட் பண்ணி தான் வந்துச்சு அப்படின்னு. இப்போ அதே தான் நான் இந்த இன்னைக்கு எபிசோட் பார்க்கும்போது ஃபீல் பண்ணேன். ஆஹ் பார்வதியும் நீங்களும் தான் QC, ஓகேவா? அப்ப 2 பேரும் ஒன்னாதான் இருக்கணும்ன்றதை தாண்டி, அவ FJவை திட்டும் போது கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்றது. அப்புறம் சுபிக்ஷாக்கு ஒரு மார்க்கை போட்டுருவோம், இது பண்ணிடுவோம், அப்ரூவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னது. இது எல்லாமே தன்னோட ரோல் என்னன்னு கூட தெரியாம இருக்கிற முட்டா பையலோன்னு தோணுது. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன தோணுச்சு, சரி சூர்யா தனுஷ் எல்லாரையும் விட தன்னை ஒரு பெரிய நடிகன்னு நம்புற ஆளு இப்ப இது வந்து சரின்னு தான் நம்புவாரு. இப்ப அவர் வந்து இதை வேணும்னு பண்ணல, இதெல்லாம் இதுதான் கரெக்ட்னு நினைச்சா இருந்தாலும் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு எனக்கு பார்வதி புடிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கையில, ஏன்டா ஏன்டா அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருந்துட்டு மறுபடியும் போய் திரும்ப அண்ணனுக்கு ஒரு ஊத்தா பண்ற மாதிரி பழைய கதையே தான் பண்றாருல்ல. அது வந்து ஒரு மாதிரி வெறுப்பாகுது. ரெண்டாவது, இப்போ எனக்கு இந்த சபரியோடைய கேம் பிளே சுத்தமா பிடிக்கல. சபரி இவங்கெல்லாம் கனிலாம் எப்படியான கேம் ஆடுறாங்க அப்படின்னா மெஜாரிட்டி கேம். இப்ப யோசிச்சு பாருங்களேன், இந்த வீக்கெண்டு கனியோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாருன்னா, பார்வதி ஒன்னும் இது வியானா இவங்க மட்டும் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. மத்த எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நல்ல கேப்டன்சி, நல்லா சூப்பரா இருக்கு. இந்த மாதிரியான மெஜாரிட்டி கேம் விளையாடுறாங்க. இது சபரியும் விளையாடுறான். இது எப்படி போகும்னா, இந்த கேள்வியை இன்னும் கொஞ்சம் மாத்துறேன். யார் ஜெயிப்பாங்கன்னு நம்புறீங்க அப்படின்னு கேட்டாலும் சபரி கனின்னு கூட போக வாய்ப்பு இருக்கு. இவங்க இந்த சபரி சொல்றான்ல, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிற நேரம் வரும், ஆனா அதுக்கு இப்பயே வேணாம் அப்படின்னு சொல்றது என்னன்னா, இப்படி இப்படி பேசி பேசியே சமாதானப்படுத்தி ஆறுதலா பேசுற கண்டஸ்டன்ட் ஃபுல்லா வெளியே போயிடுவானுங்க. ஒரு ஒரு ஆளா வெளியே போனோன்னே யார் மண்டையை கழுவ முடியல, யார் நமக்கு சண்டைக்கு வராங்களோ அவங்கள வச்சு நம்ம சண்டை பண்ணிக்கலாம் லாஸ்ட் ரேஸ்ல ஓடுவாங்க. அததான் இவனுங்க 2 பேரும் பண்றாங்களோன்னு தோணுது. அப்புறம் டாம் போன சீசன் நம்ம தலையால அடிச்சுக்கிட்டோம், ஒருத்தனை கேளுங்கடா கேளுங்கடான்னு வீக்கெண்ட் வீக்கெண்ட் சார் கேளுங்க கேளுங்க அப்படின்னு. அதனுடைய விளைவு எங்க வரைக்கும் போச்சு அப்படின்றது தெரியும். இப்ப அதேதான் இப்பவும் என்ன சொல்றேன்னா, இத முதல்ல அட்ரஸ் பண்ணிடுங்க. ஒருத்தர் நீங்க ஒரு ஆடியன்ஸ்ல இருந்து ஒருத்தவங்க கேக்குறாங்க, சார் 18+ போகுது, இத வந்து இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றப்ப, ரிமோட் உங்க கையில தான் இருக்குன்னு சொல்றது ஒரு ஹோஸ்டோடைய பதில் கிடையாது. ஏன்னா இப்போ நான் வந்து வெறும் ஷோவை மட்டும் பாக்குற நபர் இல்ல. இந்த ஷோல யார் ஃபைனல் வரைக்கும் வரணும், யார் இந்த வீக்கெண்ட் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ற வரைக்கும் மக்கள் கையில கொடுத்துடுறீங்க ஓட்டிங்னு சொல்லி. அப்போ நான் இந்த ஷோவை நான் முழுசா பார்த்தாகணும். ஏன்னா நான் ஜட்ஜ் பண்ணி அப்புறம் தான் நான் ஓட்டு போட முடியும். அப்படி நான் ஓட்டு போடவா, இல்ல யாராவது கேட்கறத வச்சு ஓ இவர் இப்படியா இப்படின்னு ஓட்டு போடவா? அப்போ உங்களோட பதில் என்ன, பார்த்து தான் ஓட்டு போடணும்னு சொல்லுவீங்க. எனக்கு பாக்குற மாதிரி அங்க நடக்கல. நீங்க அவங்க மேல உண்மையிலே கன்சர்னா இருந்தா நீங்க எப்படி தெரியுறீங்கன்றதுல கொஞ்சம் கவனத்தை வச்சுக்கோங்க, அதன்படி விளையாடுங்கன்னு ரொம்ப ஹார்ஷா சொல்ல வேணாம், மென்மையாவது சொல்லுங்க. ஏன்னா அங்க இருக்கிற டிஸ்கம்ஃபர்டா இருக்குல்ல அந்த கண்டஸ்டன்ட்டுக்கு, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போய் சொன்னாதான் அதை அட்ரஸ் பண்ணுவீங்களா? இப்ப வந்துட்டு கழுத்த அமுக்கி விடுன்றவன் நான் முத்தமும் கேட்டுட்டான்னு சொன்னாங்க, டாம் தான் சொன்னாங்க, ஆஷிக் அவர் இப்பெல்லாம் முத்தமே கேட்டுட்டாரு அப்படின்னு. இப்ப இதுக்கப்புறம் அவன் எங்க போவான்றதே தெரியல.
அப்ப அப்படி போகும்போது அதுக்கப்புறம் தான் நான் அட்ரஸ் பண்ணுவேன். பாயிண்ட் ஒர்க்னு உட்காந்துருப்பீங்களான்றது இருக்குல்ல. எந்திரிச்ச உடனே வாரத்துல முதல்ல போன உடனே சாட்டர்டே எபிசோட் ப்ரோமோ 1 என்னன்னு நான் சொல்லவா? கமருதீன் என்ன பிரச்சனை? இதுதான் ப்ரோமோ 1 இந்த வாரம். கமருதீனை கேளுங்க. அவனும் பல அட்டூழியங்கள் பண்றான். ஆனா அந்த மாதிரி நிறைய பேர் அங்க உள்ள சில விஷயங்கள் பண்றாங்கல்ல. அதை ஏன் நீங்க வந்துட்டு அட்ரஸ் பண்ண மாட்டீங்கன்னு தெரியல. இப்போ சபரி சொல்றான் திவாகரை கூப்பிட்டு, அண்ணே ஒண்ணும் இல்லண்ணே, இந்த சைடு இருக்கிற பொண்ணு இந்த சைடு நின்று உன்னை கையை காமிச்சிச்சுன்னா பிரச்சனைண்ணே அப்படின்னா, உங்களால நேரடியா கேள்வியை ஏன்னா இப்போ சேனலுக்கும் சரி, இப்போ மேக்கர்ஸ் யாராவது இருந்தாலுமே சொல்றேன், இப்போ சேனலுக்கு அந்த பொண்ணுங்க கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கும்போது நான் எப்படி கேள்வி கேட்கணும், பட் இதை எப்படி தடுக்கணும்னு தெரியலன்னா கேள்வியின் மூலமா வைங்க. எந்த எந்த ஒரு கண்டஸ்டன்ட் பண்றது உங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கு, எந்த ஒரு கண்டஸ்டன்டுடைய செயல்கள் வந்து உங்களை முகம் சுளிக்க வைக்குதுன்னு ஒரு கேள்வியை வச்சீங்கன்னா இந்த மாதிரி செய்யற கண்டஸ்டன்ட் ஆட்டோமேட்டிக்கா வெளியே வருவான். இவங்க பண்றது இது நல்லா இல்லைன்னு வருவான். அப்ப விஜய் சேதுபதி அதை வாங்கியாவது விளையாடலாம், அதை வாங்கியாவது அடிச்சு இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்க பேசுறத பேசுங்க, நாங்க எழுதி கொடுத்த நாளை மட்டும் பேசிட்டு போவேன் அப்படின்னு சொல்றது எப்படி கரெக்ட்? அப்புறம் இந்த லாஸ்ட் இதோட முடிச்சிடறேன். பார்வதி வந்து நம்ம நினைக்கிறத விட கடுப்பேத்துறதா ஏத்துறாங்கன்னா, நீங்க ஒரு 10 பாயிண்ட் வச்சிருப்பீங்கன்னா நான் 20 பாயிண்ட் நானே தர்றேன். ஆஷிக் இந்த இடத்துல எல்லாம் ஆஷிக் இரிட்டேட் பண்றாங்க. எஸ். ஆஷிக் சாரி இன்டரப்ட் பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க. ஸ்பீக்கர்ல இருக்கிறது நீங்க 5 பேரு. 5 பேரும் கைய எஸ். தூக்கிட்டு நிக்கிறீங்க. கூச்சமே இல்லாம. எனக்கு புரியல. அடுத்து நீங்க பேசலாம்னு நான் சொல்லிட்டேன். ஏன்டா இப்படி அநியாயம் பண்றீங்க? இல்ல இந்த இல்ல தடவை நான் மியூட் டாம், போடவே உங்க மாட்டேன். ஸ்பேஸ்ல ஆக்சுவலி கையை தூக்குனாதான் பேச விடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கிறோம். அது இல்லாம இப்ப ஒண்ணே ஒண்ணு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட், ஒரு இல்ல ஒரு இல்ல ஒரு இல்ல விஷயம். நம்ம நம்ம டவுட்ட வந்து கேட்டுக்கலாம். ஆசிக் அப்புறமேட்டு என்ன எதை கொண்டு அடிப்பாருன்னு எனக்கு தெரியாது. ஆசிக் ஆல்ரெடி நான் வந்து 1/2 மணி நேரம் தடை பண்ணிட்டேன். பேசுங்க ஆசிக். ஆசிக் பேசிட்டோம் அப்புறம் பேசுங்க. டவுட் கேட்டுக்கோங்க. அடுத்து மார்னிங்க பேச விடுவோம். இல்ல இந்த லாஸ்டோட இந்த ம். பார்வதி இரிட்டேட் பண்றாங்கன்னா இரிட்டேட் பண்றாங்க. அதுக்கு உங்கள்ட்ட 10 பாயிண்ட் இருக்குன்னா என்கிட்ட 20 பாயிண்ட் இருக்கு, நானே எடுத்துறேன். ஆனா இந்த மாதிரி ரோல் எனக்கு கிடைக்குதுன்னா என்ன ஒருத்தன் கடுப்பேத்திருக்கான். நாள் ஃபுல்லா அந்த வீட்டுல இருக்கிற வீக் ஃபுல்லா என்ன டென்ஷன் பண்றான்னா அவனை இந்த ஒரு ரோல் வச்சுதான் நான் எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த பவரை வச்சுதான் நான் அடிக்க முடியும். நான் அப்படிதான் ரிஜெக்ட் பண்ண முடியும். நான் அப்படிதான் என்னோட பவரை நான் இப்படிதான் யூஸ் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல வந்துட்டு இவ இவ இப்படி சொல்றா, பாட்டில் இதுக்கெல்லாமா ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒண்ணு எடுத்துட்டு போடுறது, அதுக்கப்புறம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு வார கடைசியில வந்து அப்பாவி மாதிரி இருப்பா அப்படின்னு சொல்லி ட்வீட் போடுறதெல்லாம் இது எதுவா வெளிப்படுத்துதுன்னா, ஒரு நபரின் மேல உச்சபட்ச வெறுப்பு இருந்துச்சுன்னா அந்த நபர் என்ன பண்ணாலும் கடுப்பு வரும்ல, அந்த மாதிரி ஆகுது. அவங்களோட செயல் மூலமா வெறுப்பு இல்ல, அவங்க அப்படின்னாலே ஒரு வெறுப்பு வரும்ல. இப்ப திவாகர் செயல் மூலமா நமக்கு வெறுப்பு. வாரத்துல நம்ம தானே திவாகரை சரி ஓகே நல்லா ப்ளே பண்ற, அவரை திவாகரை அடிக்கும் பொழுது திவாகரை நீங்க எல்லாம் ஏன் அடிக்கிறீங்கன்னு கேட்டது நம்ம தான். இப்ப திவாகர் பண்ற செயலுக்கு ஏன் அடிக்காம இருக்கீங்கன்னு கேட்கறதும் நம்ம தான். செயலின் மூலமா வெறுப்பு வர்றதுன்றது வேற. ஒரு நபரை பார்த்தாலே எனக்கு அந்த விமர்சை பார்த்தாலே வெறுப்பாகுதுன்றத ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நல்ல இது இருந்தாலுமே அதை கொண்டு வராதது தப்பு இல்ல. ஓகே, இனி டவுட் எதுனாலும் கேட்டுக்கோங்க. இப்ப நான் வீட்டுல இருக்கேன். தேங்க்யூ டாம். இல்ல நான் ஆக்சுவலி இன் பிட்வீன்ல ஏதோ கேட்கலான்னு வந்தேன். பட் நான் மறந்துட்டேன். எனக்கு ஞாபகம் மறதி கொஞ்சம் கூட. ஆனா அப்பப்ப நீங்க சொல்றதெல்லாம் அக்செப்ட் பண்ணும்போது எஸ் 100% எஸ் 100% 200% தான் 200% அப்படின்னு நான் கொடுத்துருப்பேன். நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட்ல நான் பயங்கரமா அக்ரி பண்ணிப்பேன். ஆப்போசிட்ல பார்வதி வந்து டாமினன்ட்டாவே இருந்தால் கூட அத நானு அவங்க கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்பேன். தெளிவான ஒரு கான்வர்சேஷன் வச்சு இத நீங்க இப்படி சொல்றீங்க. எனக்கு இது இப்படி ஃபீல் ஆகுது. எனக்கும் பேசுறதுக்கு ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க அப்படின்னு பேசுறதுக்கான அறிவு எனக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். திவாகருக்கு அது வந்து ஒரு 1% கூட கிடையாது. ஆமாப்பா நான் தான் பண்ணலடா, நான் தான் செஞ்சேன்லடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நான் என்ன பண்ணுவேன்னா அதான்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு பார்வதி திரும்ப திரும்ப இன்னைக்கு சொன்ன நல்லா பண்ண இன்னைக்கு நல்லா பண்ண நல்லா பண்ண நல்லா பண்ண இல்ல பிகாஸ் ஹி டாம், இரிட்டேட்டட். அந்த ஆளு முட்டா பையன் நல்லா தெரிஞ்சதுனாலதான் பார்வதி நான் சொல்றதையாவது கேள்றான்னு சொல்லுது. ஆமா நான் ஐ சொல்றதையாவது அக்ரி. கேள்றா அப்படின்னு சொல்றதே அந்த ஆள் முட்டா பையன் தெரிஞ்சதுனாலதான். இல்லைன்னா உன் கருத்து என்னன்னு உன்னோடது என்னன்னு கேட்கலாம்ல. அவர் வந்து யோசிச்சு பாருங்களேன், சுபிக்ஷாக்கு ஒரு 2 அப்ரூவ் பண்ணிடும் அப்படின்னு சொல்றதன் பின்னாடி நீங்க சொன்ன மாதிரி சுபிக்ஷா மேல இருக்கிற கன்சர்ன் நினைக்கிறீங்களா, இல்ல சுபிக்ஷா கழுத்தமிக்கி விட்டதா? கழுத்தமுக்கி விட்டது. ஆஹ் ஐயோ
ஆனா எனக்கு இது இந்த இந்த கேம்ல புடிச்சது ஒரு சைடுல இவங்க அப்படின்னா, எனக்கு வந்து வினோத் இன்னைக்கு பண்ணது ஆக்சுவலி புடிச்சிருந்துச்சுதான். எனக்கு வினோத் மேல இன்னைக்கு கடுப்பே ஆகல. என்னுடைய மொத்த ஆதங்கம், வயித்தெரிச்சல், பிபி, டென்ஷன் எல்லாமே வந்து ஆதிரை, எஃப்ஜே, கனி, சபரி. அப்படியே சபரி வந்து தூண்டி விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பாங்கல்ல, அந்த வேலையை இன்னைக்கு வந்து எக்ஸ்ட்ரீமா பண்ணாப்ல. அப்படியே தூண்டி விட்டுட்டு எஃப்ஜே கிட்ட ஒரு 4 பாயிண்ட் சொல்லிட்டு பண்ணு பண்ணு. திவாகர் கிட்ட, அண்ணா எனக்கு உன்னை பிடிக்கும்னு, அண்ணா எனக்கு உன்னை பிடிக்கும்னு, ஆனா நீ சொன்னா நான் கேட்பேன், ஆனா நீ பண்ணா நான் கேட்பேன். உடனே ஏறிக்கிச்சு, மண்டைக்கு அப்படியே உச்சத்துக்கு ஏறிக்கிச்சு. இதே இதே பாயிண்ட வச்சு நம்ம லாஸ்ட் வீக் கூட நான் பேசலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா, பார்வதி வந்து தனக்கு சபரி பிடிக்கல அப்படின்றத வந்து திவாகர் கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஆனா திவாகருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாரு. அது சரின்னு பேசணும். கரெக்ட், அந்த இன்ஸ்டன்ஸ்ல அது சரி, திவாகர் பேசுனது கரெக்ட் தான் அப்படின்னு பேசணும். இந்த இன்ஸ்டன்ஸ்ல உனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, நாயே பொறுப்பு கொடுத்துருக்காங்க. என்ன பண்ற நீ? எனக்கு பக்கோடா கொடுங்க, முந்திரி பக்கோடா அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டு தின்னுட்டு, ஓகேப்பா ஓகே ஓகே சொல்லும், ஓகே சொல்லும், ஓகே ஓகே சொல்லும், ஓகே சொல்லும்னு சொல்லிட்டு இங்க வெளியில பார்வதி கிட்ட ஒரு கன்க்ளூஷனுக்கே வரல. திவாகர் எந்த அளவுக்கு எச்சத்தனமா நீ விளையாண்டாருன்னா, இங்க வந்து கன்க்ளூஷனே ஆகாம உள்ள போய் சபரி கிட்ட சொன்னாங்க சொல்லும், நான் 3த்தையுமே செலக்ட் பண்ணிட்டேன். செலக்டட் தான், செலக்டட் தான். அவங்க சொன்னாங்கன்றதுக்காக பண்ண முடியாது. செலக்டட் செலக்டட் அப்படின்னு சொன்னது லைவ்ல வந்துச்சு. 1 எபிசோட்ல வரல. லைவ்ல அவர் இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாரு ஃபுல்லா. அப்ப இவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா பூஸ்ட் ஆயிட்டாங்க. பட் இன்னொரு இன்சிடென்ட் ஆச்சு. ஸ்பேஸ் ஓடிட்டு இருக்கும் போதே சொன்னாங்க. இது மட்டும் யாராவது எனக்கு சொல்லுங்க. இந்த இன்சிடென்ட்ஸ் முடிஞ்ச உடனே எல்லாருமே சேர்ந்து திவாகர் புள்ளி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். அது உண்மையா? யாராவது பாத்தீங்களா அந்த அந்த சீன்ஸ்? என்னடா எல்லாரும் அமைதி ஆயிட்டீங்க? உனக்கு இதுக்கு என்ன மட்டும் அன்மியூட் பேசுறீங்க? பண்ண இல்லையா? மாட்டேன். ஆக்சுவலி என்ன பேசுறீங்கன்னு புரியல. ஓகே, என்ன கேக்குறீங்க? இல்லங்க, இந்த சண்டை எல்லாம் முடிஞ்சிருச்சு. மார்க் எல்லாம் குடுத்து முடிச்சாச்சு. எல்லா விஷயம் ஆக்சுவலி முடிஞ்சதுமே, திவாகர வந்து மொத்தமா இவங்க அந்த எலிட் எலிட் திவாக் குரூப்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து நக்கல் அடிச்சு கிண்டல் பண்ண மாரி சொன்னாங்க. ஸ்பேஸ்லயே சொன்னாங்க. அதான் பண்ணாங்களா ஒரு இல்ல வீடியோ சினிமாட்டிக்கா கேட்டேன். ம். ஆக்சுவலி 2 வீடியோ பார்த்தேன். அந்த 2 வீடியோ பேசுறத பத்தி வந்து நான் சீசன்லாம் ஃபாலோ பண்ணல. ஓகே. ஒரு எபிசோடு கூட ஃபுல்லா பார்க்கல. ஒரு 10 நிமிஷம் கூட பார்க்கல. 2 கிளிப் இப்ப டிஎல்ல பார்த்தேன். சரி, நீங்க ஸ்பேஸ் போட்டிருந்தீங்க, நீங்க ஃபாலோ பண்ணனால கேட்கலாம்னு வந்தேன். சரிங்களா? என்னன்னா, ஓகே. அந்த நீங்க சொன்னீங்களே இப்ப ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தது, அந்த எஃப்ஜேவும் சபரையும் வந்துட்டு புள்ளி பண்ணாங்க. இப்ப வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த பொண்ணுங்க கால் மடியில வச்சு இது பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ம். புள்ளி பண்ணிட்டு இருந்தானுங்க. அந்த வீடியோ கிளிப் பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இந்த ஏதோ ஒரு பொண்ணு, ஐ திங்க் ஆதிரை. புரிஞ்சிருச்சு. நீங்க ஆதிரை. கேக்குறது 2. ஒண்ணு ஆ இன்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா, எஃப்ஜே வந்து சொல்லுவாரு, பார்வதிக்கு தேவைன்னா யாரு காலை வேணாலும் நக்குவாங்க, இப்படிதான் நக்குவாங்கன்னு சொல்லிட்டு சபரியோட காலை தன்னோட ஆ கால் மேல வச்சு பண்ணுவாரு. ஆ அவர் மேலதான் தப்பு. இன்னொரு இன்ஸ்டன்ஸ் ஆதிரை வந்து எட்டி வினோத் ஒதுக்கி போனா. பாட்டில வினோத் வந்து பாட்டில தட்டி விட்டதா பொய் சொல்லுவாங்க. அவர் பாட்டுக்கு அவர் கால் ஆஹா. மேல கால் போட்டு உட்கார்ந்துருப்பாரு. ஆ அவங்க பர்பஸ்ஃபுல்லா அவங்களோட கோவத்தை எப்படி வெளிக்காட்டுறதுனே தெரியாம அத வந்து ம் அவருக்கு எகென்ஸ்டா பண்ணுவாங்க. இது 2த்துலயுமே தப்பு வந்து எஃப்ஜே அண்ட் ஆதிரை மேல. இத வந்து விஜய் ம் டெலிவிஷன் இருக்காங்கல்ல, விஜய் டெலிவிஷன் கண்டென்ட்க்கு பிச்சை ம் எடுக்கிற விஜய் மாமா டெலிவிஷன் வந்து டெலிவிஷன். ம் ம் மாமா டெலிவிஷன் வேணா, கண்டென்ட்க்கு பிச்சை எடுக்கிற விஜய் டெலிவிஷன் வந்து 1 எபிசோட்ல காட்டல. ஓஹோ. ம். ஓகே ஓகே. இந்த சீசன் வந்து அவ நிறைய பேர் ஃபாலோ பண்ணல. ஏன்னா ம். எப்பயுமே நான் அது சொல்ல வந்தது 2 விஷயம் தான். டாம் ஸ்பேஸ் போட்டா 400 பேர் இருப்பாங்க, ஸ்பீக்கர் கடிச்சுப்போம். 150 பேர் தாண்ட மாட்டேங்குது. அவ்வளோ ஒரு பிளாப் சீசன் வந்து ட்விட்டர்லயே ஒரு பிளாப் சீசன் இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இல்லங்க. ஏன்னா போன டைம் டாம். ஃப்ளாப் வந்து 2 வகையா இருக்குங்க. ஒண்ணு வந்து ம் பிளான்ட் ஃப்ளாப் இருக்கு. இன்னொன்னு ம் வந்து ஆர்கானிக்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. ஆ இது புரிஞ்சவன் ஆர்கானிக் பிஸ்தா. கிளப். ஆமா. ம் இல்ல உங்களுக்கு இந்த சக்திக்கு புரிஞ்சிருச்சு. ஆசிக்கு செம புரிஞ்சிருச்சு. சிரிப்பா இருக்கு டாம். அதான் அது வந்து டாம் ஒரு அப்படியே கொஞ்சம் ஆ, இன்டர்நேஷனல் வியூவர்ஸ்க்கு வந்து தமிழ் தூளும் தமிழ் கண்ணும் ஒர்க் ஆக மாட்டுது. நீங்க உங்க ஆடியோ இன்ஸ்டா மட்டும் கேட்கறதுக்கு ரெடியான்னு சொல்லுங்க. நான் என்ன பண்றேன், என்னோட இன்னொரு போன் இருக்கு. அதுல ட்விட்டர் லாகின் பண்ணி லேப்டாப்ல போட்டுடுறேன். ஓகே. 24/7 வந்து லேப்டாப் ஆன்ல இருக்கும், போன்ல ஆன்ல இருக்கும். ஓகேனா சொல்லுங்க. அது ஒரு பேக்கப் அக்கவுண்டா வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு ஆடியோ வந்து ப்ளே பண்ணிட்டே இருக்கலாம். யார் யாருக்கு டைம் கிடைக்குதோ உள்ள வந்து பாத்துக்குங்க. என்ன சொல்றீங்க? என்னைக்கெல்லாம் சண்டை நடக்குதோ அன்னைக்கெல்லாம் முக்கியமா இப்படி ஆகுது டாம். என்னைக்கெல்லாம் சண்டை கண்டஸ்டன்ஸ் நைஸ் ரகனா. கண்டஸ்டன்ஸே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. ஆ லாஸ்ட் இயர் வந்து நீங்க வந்து ஜாக்லின் ரூட் பண்ணீங்க, நான் முத்துக்குமரன் ரூட் பண்ணேன். இதுக்குள்ள நமக்குள்ளாரே வந்து சில கருத்து வேறுபாடுகள் நம்ம பேசிக்கிட்டோம். நிறைய இருக்கு. ஓகேங்களா? அவ்வளோ ஆர்கியூமெண்ட் சண்டையெல்லாம் போட்டிருக்கோம்.
எவ்வளவு விஷயம் நடந்துச்சு. இது எவனுக்கு ஃபாலோ பண்ணலாம், எவனுக்காக பார்க்கலாம், எதுவுமே இல்லாத ஒரு ஒரு மொக்க சீசன் இந்த ஒரு சீசன் தான். வெறுப்பா இருக்கு. ஒரு நாளா பிக் பாஸ் வருது, சரி ஒரு 100 நாள் எப்படியோ பார்த்து ஒரு என்ஜாய்மெண்ட்டா ஓட்டினோம்னா அடுத்த ஐபிஎல் ஆக்ஷனு, அப்படியே ஐபிஎல் போயிடலாம், வேர்ல்டு கப் ஐபிஎல் இருக்கு, அப்படியே ஒரு அடுத்த வருஷத்துக்கு ஓட்டிடலாம்னு பார்த்தா ஒரு 100 நாள் வேஸ்ட் பாருங்களேன், நம்ம பண்ணிட்டானுங்க. டைம் வேஸ்ட் பண்றதை நீங்க டைம் டேபிள் போட்டு வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. குட் ஆக்சுவலி அப்ரோச். ஆக்சுவலி நம்ம ஒரு 8 ஹவர்ஸ் ஒர்க்கிங் இருக்கும், ஜோன்ல இருக்கணும், அதுக்கப்புறம் ஃப்ரீ டைம் தானே இது. அந்த இதுக்கு யூஸ் நைஸ் பண்ணலாம்னு பார்த்தா ஒரு 100 நாள் எதை பாக்குறதுன்னே தெரியல இப்ப. நைஸ் நைஸ் நைஸ். ஜோடி புதுசா விடுறாங்களாம். மார்னிங் ஏங்க நீங்க வேற, அதுல திவாகரும் பார்வதியும் போடுவாங்க கப்புள்ஸா, அதை அவன் பாக்குறது. அப்படி சொல்றீங்களா? ஓகே. ஐயா எதுக்கு கை நீங்க யார் சப்போர்ட் தூக்குறதே டாம்? மறந்துட்டேன். நீங்க யார் சப்போர்ட்? சக்தி யாருக்கு சப்போர்ட்? ரேணு யார் சப்போர்ட்? யாருமே நீங்க ஆஷிக் யாருக்கு சப்போர்ட்? எந்த இல்ல ஸ்பேஸ்ல போங்க, ஆஸ் ஆஃப் நவ் யாருமே யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அன்னன்னைக்கு காலையில 11 மணிக்கு ஒருத்தனை நல்லதுன்னு சொல்லுவாங்க, 11:01க்கு அவன் கெட்டவன் அப்படின்வாங்க. அந்த மாதிரிதான் இப்போதைக்கு ஸ்பேஸ் போயிட்டு இருக்கு. ஒரு 50 நாளைக்குள்ள ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப பை திஸ் டைம் இன்னைக்கே வந்து வைல்ட் கார்டு உள்ள போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேபி நாளையோட எபிசோட்ல நமக்கு வருதா இல்ல நாளானைக்கு வருதா அப்படின்றது ஆக்சுவலி ஐடியா இல்ல. வைல்ட் கார்டாச்சும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னு வச்சுங்க டாம், பாக்கலாம் டாம் இல்ல உண்மையாலுமே. இல்ல 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 இது வந்து ஒஸ்ட்ல பெஸ்ட் சீசன். அதனால வந்து உள்ள இருக்க எதுவுமே தேராது. புதுசா எவனா வைல்ட் கார்டுமா? கொஞ்சம் ஆமா இல்ல வைல்ட் கார்டு கொஞ்சம் மூளையோட ஒரு 5% அவங்களோட மூளையை வந்து யூஸ் பண்ணாங்கன்னா கூட டைட்டில் அடிச்சிடலாம். ஆனா இல்ல ஆக்சுவலி செகண்ட் சீசன் ஒரே நிமிஷம் நான் முடிச்சுக்கிறேன் ப்ராசிங் ப்ரோ. செகண்ட் சீசன்ல பேசுறேன் ப்ரோ. வந்துட்டு கொஞ்சம் 18+ கண்டென்ட் ஒன்று இருக்கும். ஒரு ஒரு 2 பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த சீசன்ல ஃபுல்லாமே 18+ கண்டென்ட்டா இருக்குன்னு சொல்றாங்களே பாக்குறீங்களா? அத பத்தி எனக்கு எப்படி? என்னமோ நீங்க சீசன் பார்க்காத மாதிரி தெரியலையே. எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த சீசனை நம்ம பார்த்துட்டு நான் சொன்னேன் ஆக்சுவலி வந்து நம்மள எல்லாமே பல்ல அடிப்பானுங்க. ஆக்சுவலி இல்ல இருங்க 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 ப்ராமிஸ் இந்த ப்ராமிஸா சீசனை ஒரே நிமிஷம் இருங்க. எல்லாமே டிஎல்ல நான் பிக் பாஸோட இது வந்துட்டு அந்த டேக் இருக்குல்ல, அதுக்குள்ள நான் போய் அப்பப்ப பார்ப்பேன். அதுல ஓகே பாக்குறது மட்டும்தான். நான் ஒரு எபிசோடுக்கு ஃபுல்லா கோ த்ரூ பண்ணல. அதனால தான் கேக்குறேன், நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க என்ன பண்றீங்கன்ட்டு. எல்லாமே 18+ கண்டென்ட். இந்த பார்வதி கூட பேசுறது கூட இன்ஸ்டாகிராம் கூட என்னடி சொல்ற என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமருதினா அவங்க கூட பேசின வீடியோ இந்த மாதிரிலாம் தான் டிஎல்ல வருது, இன்ஸ்டால வருதா. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறதுனால ஆல்ரெடி பிக் பாஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஃபாலோ பண்ணதுனால இதெல்லாம் வர்றதுனால என்ன இவ்வளவு 18+ கண்டென்ட் இருக்குன்னு கேக்குறேன். இருக்கிறது நல்லாதான் இருக்கு, இல்ல இல்ல எனக்கு ரொம்ப என்ன அதிகமா இருக்கு. புரியுதுன்னா, இப்போ உனக்கு ஆதங்கமா, கோவமா, இல்ல வந்து இது ப்ரோ என்னன்னு எனக்கு புரியல. ஆக்சுவலி ப்ரோ நான் சொல்றேன்ல 18+ கூட ஓரளவுக்கு இருந்தா நல்லா இருக்கும். ஃபுல்லாமே இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கும்ல, அதுக்கு சொல்றேன். இல்ல நீங்க ஆக்வர்டா ஃபீல் பண்ற மாதிரி எனக்கு தெரியலையா ஹரியேக்கே? என்னமோ ஆனந்தமா நாங்கெல்லாம் contestant select ஆனந்தமா பண்ணி ஃபீல் இல்ல பண்ற இல்ல மாதிரி. சக்தி, ரேணு, ஆசிக்கு நான்லாம் தான் வந்து ஆளையே செலக்ட் பண்ணி உள்ள அனுப்புன மாதிரி ஏன் இது மட்டும் வருது, ஏன் அது மட்டும் வருது, எங்க கிட்ட சொல்லிட்டா செய்யறாங்க. ஏங்க எனக்கு நீங்க தெரிஞ்சு எப்படி பாக்குறீங்கன்னு தாங்க கேட்டேன். இது கண்ணுல நீங்க தாங்க, உங்களோட எங்க கண்ணுல தாங்க கண்டஸ்டன்ட் ஆனா கண்ணுல நான் தாங்க என்ன செலக்ட் சொல்லவா, பண்ணிருக்காங்க. இது 100 நாள் முடிஞ்சாலும் டாம்கிட்ட இந்த கேள்வி கேட்கும்போது இந்த நகைச்சுவை வந்துகிட்டு தான் இருக்கும். எப்படி பாக்குறீங்க டாம் அப்படின்னா, அந்த கண்ணுலன்ற நகைச்சுவைய இறைவா எசப்பா கூட்டிட்டு போயிரு. ஓகே ஆமா. இல்ல இன்னைக்கு இன்னொன்னு நடந்துச்சு ஆஷிக்கு. ப்ரோமோ 2க்கு நம்ம எடிட்டர் வந்து ப்ரோமோ 3ன்னு போட்டாப்ல. உடனே ஆமா நான் மிஸ்டேக். கமெண்ட்ல போட்டு ஐயா கொஞ்சம் கவனமா இருங்க, கொஞ்சம் பார்த்து மாத்திருங்க அப்படின்னு. நான் கமெண்ட் போட்டு அடுத்த செகண்ட் மாத்திட்டாருங்க. எனக்கு செகண்ட்ல வாவ் குட் பாய் அப்படின்னு சொல்லி நான் அப்ரிசியேட் பண்ணிட்டேன் எடிட்டரை. இதுதான் டாம் வந்து நீங்க கூட கெமிய கமின்னு போட்டிருந்தீங்களே டாம். எங்க நம்ம தப்பு பண்ணலாங்க. நம்ம என்ன அவ்வளவு பெரிய ஆளா? நம்ம சும்மா ஒரு நீங்க டாம் பொதுமக்கள். டாம் என்ன நம்ம நம்மட்ட பொதுமக்கள். நம்ம பொதுமக்கள். நம்மட்ட எங்க கூட உங்களெல்லாம் சேர்த்துக்காதீங்க டாம். ஓஹோ சரி அதெல்லாம் இருக்கட்டும் டாம், எப்ப லைவ் பார்க்க போறீங்க சாட்டர்டே எபிசோடு? ஐயோ 7:30 ஆரம்பிச்சு விட்டுருவாங்க இவங்க. நான் போனா சொல்ல மாட்டேன். இந்த டைம் போனா சொல்லவே மாட்டேன். போன தடவை அங்க ஆரம்பிச்சது 7:30. யா 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 ஆக்சுவலிங்க ஒரு அஜெண்டா ஒண்ணு செட் பண்ணுவாங்க. நீங்க இங்க இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்றேன். ஓகே. என்ன அஜெண்டா செட் பண்ணுவாங்கன்னா, இப்ப செட் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே வந்து நல்ல நார்மலா பேசுவாங்க. அவங்க கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க. நீங்க என்ன நினைப்பீங்க? ஒவ்வொருத்தரையும் பெரிய பெரிய ஆட்கள்னு நெனச்சு அவங்க கிட்ட போய், "நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க" அப்படின்னுவாங்க. அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அவைங்களும் வந்து "வா, ஊ, ஊ" அப்படின்பாங்க. ஆனா அவங்களுக்கு தேவையான ஒரு கண்டஸ்டன்ட்ட வந்து அவங்க பேசவே மாட்டாங்க. உங்களையும் பேச விடவே மாட்டாங்க. இது உங்களுக்கு இப்ப புரியாது. அதான் நம்ம எஸ்.ஜே. சூர்யா சொன்ன மாரி, "சொன்னா புரியாது சார்." 50 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கே புரியும்.
அப்ப நீங்க வருவீங்க. அப்ப நீங்க பேசுவீங்க. அப்ப நான் பேசிக்கிறேன். ஆச்சி எஸ். நம்மலாம் அப்படி பண்ணலல்ல? இல்ல நாங்க யா நான் ஒரு 2 விஷயம் சொல்ல வந்தேன். அந்த சொல்லுங்க. இல்ல 2 அததான் விஷயம் அததான் மறந்து நான் போயி மழை டாம் பெய்யுது. இல்ல டாம் ம்ஹ்ம். இப்ப ஒரு சந்தான காமெடி வரும். ம். 20 வருஷ பகடா அப்படின்னு. அப்படி என்னடா பகை அப்படின்னு? ஆமா 20 உங்கள வருஷம் யாரோ ஆயிடுச்சுல அதுல மிரட்டுனாங்களாமே! நான் கேள்விப்பட்டேன். உங்கள யார் மிரட்டுனது? அஷிக் அத நீங்க சொல்லவே இல்லையே! என்கிட்ட நீங்க ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல? உங்கள யார் மிரட்டுனாங்க? ஏங்க என்னை யாருமே மிரட்டலங்க. அப்படியா? என்னங்க இங்க தப்பிச்சு ஓடி இல்ல, இல்ல. இதுலயே வருவீங்க ஏங்க? நோ, 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 நோ. சத்தியமா நான் கேட்டேங்க. யாரோ சொன்னாங்கங்க. ஆஷிக வந்து மிரட்டுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு புரியல. யாரு மிரட்டுனா அப்படின்னு நான் யோசிச்சேன். ஐயோ! நான் சீரியஸா ஆள் தெரிஞ்சுட்டு